தேவையில்லாத வேலை. அதாவது வடநாட்டில் வந்து எஸ்ஐஆர்னு போட்டு மக்கள் படிக்காதவங்களை ஏமாற்றிட்டான். நம்ம கொஞ்சம் படித்தவங்க, நம்மளும் கேரளாலையும் கொஞ்சம் நல்லா படித்தவங்க, ஆந்திராவில் கூட கொஞ்சம் படிப்பு கம்மி தான். ஆனால் நம்ம இதில் ஏமாற மாட்டோம். ஆனால் அவன் ஏமாற்றும் போது எனக்கு எந்த ஆட்சி வரப்போகுதுன்னே தெரில. ரொம்ப பிராணத்தனம் பண்ணி நாட்டையே குழப்படி பண்ணுறாங்க அவங்க மேலே இருந்துட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் கமிஷன் போயிடுது. அவங்க உள்ள எல்லா எம்எல்ஏ எம்பிக்கு எல்லாத்துக்கும் போயிடுது. நம்ம கஷ்டப்படுறவங்க நம்ம தான். ஜிஎஸ்டி போட்டு அதை கஷ்டப்படுத்துகிறான் ஜனங்களை. என்னை எது எடுத்தாலும் ஒரு ஜாமான்னா ஜிஎஸ்டினா பிழைக்க முடியாமல் இருக்கு. அப்புறம் இவனே ஆட்சிக்கு வந்து என்னங்க செய்ய போகிறாங்க? இவங்க வந்து பிரயோஜனமே இல்லைங்க. அதுக்கு பேசாமல் தேர்தலில் வைக்காமல் நம்ம பிடிச்ச தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது. என்னை கேட்டால் இது ஒரு கண்டுடைப்பு தான். சும்மா பேருக்கு எஸ்ஐஆன்றான். சும்மா கவர்மெண்ட்டுக்கு இப்போ இவ்வளோ பேப்பரு, அந்த பணியாளர்களுக்கு அவ்வளோ சம்பளம், நம்ம பொம்பளைகளுக்கு நேற்றெல்லாம் எனக்கு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் படிச்சிருக்கேன். ஓரளவு 10th படிச்சிருக்கேன். இன்றைக்கி எனக்கு 70 வயசாச்சு. ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் போய் செஞ்சுட்டு வந்தேன். நிறைய பேரோட பேர்லாம் வந்து விடுபடும். புதிய வாக்காளர்கள்லாம் அதில் வந்து பயன்பெற முடியாது. இதெல்லாம் நிறைய இருக்குல்ல இதில். அதனால தான் இதை வேணான்றாங்க எல்லாருமே. எஸ்ஐஆரில் வந்து ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது அம்மா அப்பா பேர்லாம் கேட்குறாங்க. அவங்களாம் இறந்து போனவங்க பேர்லாம் எழுதவும் முடியாது, வைக்கவும் முடியாது. அது வந்து இது அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மித்தபடி வந்து ஃபில்லப் பண்ணுறதுனா அவங்க டீச்சர்ஸ் வர்றாங்க பாருங்கள், அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்தா போதும். நம்ம கையில் ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில்லப் பண்ண படிக்க எழுத தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதனால் நிறைய குளறுபடியில் வரத்தான் செய்யும்.